இந்த நாளில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் நான் ஒடுங்கி போயிருவேனோ, ஏதோ ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் நான் நெருங்கி போயிருவேனோ என்று சத்ரு உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒடுங்கி போவதில்லை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீ விருத்தி அடையும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ இடங்கொண்டு பெருகுவாய், நீங்கள் பெருகுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் இடங்கொண்டு பெருகுவீர்கள். எந்த பிரச்சனையை பார்த்து நீ கலங்கி, என் வாழ்க்கையில இனி நன்மை வருமா, என் வாழ்க்கையில இனி இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுப்பாரா, இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு வாசல கர்த்தர் திறந்து என்னை மேன்மைப்படுத்துவாரா, ஐயோ நான் ஒடுங்கி போயிருக்கிறேன், எப்பக்கத்துல நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு, தேவாதி தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடு. கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நீ ஒடுங்கி போவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, நீ விருத்தி அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை உன்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது.